வணக்கம். நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் பொடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வானல் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் ½ கப் எடுத்து வறுத்துக்கிறோம். ஓரளவு வதங்கிட்டு இருக்கும் போது தனியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு வறுத்துக்கிறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு ஒரு 15 பல், காரத்துக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் ஒரு 15 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை ஆற வச்சுக்கலாம். அதே வானால் கருவேப்பிலையை கழுவி அதை ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அதில் நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதே வானால் எண்ணெய் ஊற்றி நெல்லிக்காய் ஒரு 20 நெல்லிக்காவை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து இந்த அளவுக்கு வந்தோடனே இதையும் தனியாக எடுத்து ஆற வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் தனித்தனியாக ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் ஒவ்வொன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முதல்ல நான் வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை உப்பு சேர்த்து குறவரப்பாக அரைச்சிக்கிறோம். அதே இதில் கருவேப்பிலையும் நெல்லிக்காவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் நம்மளோட நெல்லிக்காய் பொடி ரெடி. இதை இட்லி, தோசை, சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.